சென்னையில் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாக உள்ள ராட்வீலர் போன்ற ஆக்ரோஷ நாய்களை வளர்க்க தடை விதிக்க கோரிய வழக்கில் தலைமை கால்நடை அதிகாரி நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்தான முழு விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். விவரங்களை பகிரலாம். வணக்கம். சென்னையில் உரிய பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றாமல் அழைத்துச் செல்லப்பட்ட ராட்வீலர் நாய்கள் கடித்து சிறுவர், சிறுமியர், வயதானவர் பாதிக்கப்பட்டுள்ளதால் இதுபோன்ற ஆக்ரோஷமான நாய்களை தடை செய்வதற்கும் அல்லது முறைப்படுத்துவதற்கும் சென்னை மாநகராட்சிக்கு உத்தரவிட வேண்டும் என கோரி கோடம்பாக்கத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் தமிழ்வேந்தன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் ராட்வீலர் போன்ற ஆக்ரோஷமான நாய்கள் மற்றும் தெரு நாய்களை வகைப்படுத்துவதற்கான உரிய நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும், ஏனென்றால் இதனால் கடிக்கப்படுவ பொதுமக்கள் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகுவதாகவும் அவர் தன்னுடைய மனுவில் தெரிவித்திருந்தார். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீவஸ்தவா மற்றும் நீதிபதி சுந்தர் மோகன் ஆகியோருடைய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது பொதுமக்களை நாய்கள் தாக்கும் சம்பவங்கள் கட்டுப்படுத்துவது குறித்து திட்டங்களை வகுத்து தாக்கல் செய்ய இருப்பதாகவும் இதற்கு அவகாசம் வழங்க வேண்டும் என சென்னை மாநகராட்சி தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதனையடுத்து பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாக உள்ள ராட்வீலர் உள்ளிட்ட ஆக்ரோஷமான நாய்களை கட்டுப்படுத்துவது தொடர்பாக உரிய விளக்கத்துடன் ஆகஸ்ட் 12ஆம் தேதி நேரில் ஆஜராகும்படி தலைமை கால்நடை அதிகாரிக்கு உத்தரவிட்ட நீதிபதி வழக்கினுடைய விசாரணையை அன்றைய தினத்திற்கு தள்ளி வைத்திருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.